சாமி, மகர ராசி பிறப்பின் ரகசியங்கள் சொல்லுங்க சாமி. காத்திருந்து வெற்றி பெறுவதில் மகரம் கை தேர்ந்தவர்கள் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. குருவோடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக இருக்கக்கூடிய ஒரு சிஷ்யன் மகரத்தில் பிறந்தவன். கடுமையான உழைப்பாளிகள் மகரத்தில் பிறந்தவர்கள் மிக கடுமையான உழைப்பாளிகள். எப்ப தோத்து போகும் தெரியுமா? இந்த சகுனம் நிமித்தத்துக்கு உண்டான பவர் என்னன்னு எனக்கு, ஏன்னா ரொம்ப வருஷமா நான் அதில் இருக்கிறதுனால அதை மிஞ்சி அது வேற எதுவுமே கிடையாது. பிரதானமான மகான்கள் சித்தர்கள் இல்லை என்றால் நீங்கள் வடலூர் ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம் சிவப்பு சிறப்பு. சுகமே சொல்லுங்க சாமி. சுகமே சொல்லுங்க சார். சாமி, மகர ராசி பிறப்பின் ரகசியங்கள் சொல்லுங்க சாமி. உண்மையிலே மகரத்தில் பிறந்தவர்கள் ரொம்ப 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 ஸ்பெஷல் சார். இருக்கிறதுல என்னென்னா ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு ஸ்பெஷல் உண்டு. அந்த மகரம் என்னென்னா வெயிட் பண்ணி அடித்தாலும் ஒரே அடி தான். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ஆசைப்பட மாட்டாங்க. நான் காத்திருக்கிறேன், நான் பொறுமையாக இருக்கிறேன், எனக்கு வர வேண்டிய பலன் லேட்டாக வந்தாலும் பரவாயில்ல, ஆனால் பெருசாக வரணும், நல்லதாக வரணும், நான் நினச்ச மாதிரி வரணும். இந்த அவசரம், ஆர்வ கோளாறு இதெல்லாம் மகரம் கிடையாது. நான் உழைக்கிறேன், 10 வருஷம் கூட நான் உழைக்கிறேன். 11வது வருஷம் என்ன நீ ஜென்ரல் மேனேஜர் ஆக்கிடுவில்ல, அப்போ நான் உழைக்கிறேன். நான் 20 வருஷம் கூட காத்திருக்கேன், அதுக்குண்டான பலன் எனக்கு வரும்ல, அதுக்கு நான் உழைக்கிறேன். பொறுமையின் உச்சம். காத்திருந்து வெற்றி பெறுவதில் மகரம் கை தேர்ந்தவர்கள் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. மகரத்துக்கு குருவோடைய ஆசீர்வாதம் என்றைக்குமே உண்டு. மகரத்தை பற்றி பேசுகிறோம், குருவே வராரு இப்போ. ஏன்னா இது குரு வராரு நம்ம ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் ஜோதிட ரீதியாக அது கனெக்ட் ஆகணும்ல. பாருங்கள், உச்சமான குரு நேராக ராசியை வேற பார்க்குறாரு. அப்போ குருவுக்கும் மகரத்துக்கும் தொடர்பு உண்டு. மகான்களுடைய அனுகிரகம், சித்தர்களுடைய அனுகிரகம், ராகவேந்திரர், சாய்பாபா இவர்களுடைய அனுகிரகம் எல்லாம் இந்த மகரத்திற்கு என்னைக்குமே உண்டு. குருவோடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக இருக்கக்கூடிய ஒரு சிஷ்யன் மகரத்தில் பிறந்தவன். குருவோடைய முழுமையான அனுகிரகம் பெற்றவர் ஒருவர் மகரத்தில் பிறந்தவர். மகரத்தில் பிறந்தவர்கள் ஜீவ சமாதிக்கு அதிகமாக செல்லுங்கள். மகரத்திலே பிறந்தவர்கள் மகான்களை அதிகமாக வழிபடுங்கள். மாபெரும் மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டே தீரும். காத்திருந்து வெற்றி அடையக்கூடிய உங்கள் பொறுமைக்கு நிச்சயமாக பலன் உண்டு. நீ எவ்வளோ தூரம் பொறுமையாக இருக்கீங்களோ அவ்வளோ. ஏன்னா ராசிநாதன் 4ல் நீச்சம் 10ல் உச்சம். மேஷத்துக்கு பார்த்தோம் பாருங்கள், ராசிநாதன் 4ல் நீச்சம் 10ல் உச்சம். இதே சேம் டிட்டோ மகரம். மகரம் பார்த்தீங்கன்னா 2 பையனா மகரத்தை விட்டுட்டு இன்னொரு பையனுக்கு தான் தாய் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏன்னா ராசிநாதன் 4ஆம் இடத்துல நீச்சம். கடுமையான உழைப்பாளிகள் மகரத்தில் பிறந்தவர்கள் மிக கடுமையான உழைப்பாளிகள். ஏன்னா 10ஆம் இடத்துல ராசிநாதன் உச்சமடைகிறார். உச்சமடைந்த ராசிநாதன் அதிக கடின உழைப்பை கொடுப்பார். இவர் எதை நோக்கி ஓடுவார்? 4ஆம் இடத்தை நோக்கி ஓடுவார். அம்மா வீட்டு சொத்து, அம்மா கிட்ட கைடன்ஸ் கேட்கறது, இதெல்லாம் தள்ளி வரணும். பூர்வீகத்தோட சில மகரம் வெளியே வந்த பிறகு தான் ஜெயிக்கும். 4ஆம் இடம் மேலே அதிக மோகம் உள்ள மகரம் எப்போ தோத்து போகும் தெரியுமா? 10ஆம் இடத்துல கவனம் செலுத்தாத 4ஆம் இடத்துல மட்டும் கவனம் செலுத்தினா தோத்துரும். மகரத்துக்கு ராசிநாதன் சனி நீச்சமாவது 4. அப்போ 4ஆம் இடத்துல நீ உஷாரா இருக்கணும். அங்கதான் நீ தப்பு பண்ண போற, அங்கதான் நீ ஏதோ மிஸ்டேக் பண்ண போற, அங்கதான் ஒரு தப்பு நடக்க போகுது. நீ அந்த இடத்த விட்டுட்டு நேராக 10ஆம் இடத்துல மட்டும் வேலையை செய்யி. 4ஆம் இடம் ஆட்டோமேட்டிக்காக உனக்கு அடிமையாகும். கடினமாக மட்டும் உழைத்து கொண்டே இரு. வண்டி, வீடு, வாகனம், சொத்து எல்லாம் உன்னை சேரும். நீ அது சேர வேண்டும் என்று நினைத்து கொண்டே இரு. ஆனால் 10ஆம் இடத்தில் கோட்டை விட்டனா ராசிநாதன் உச்சமடையக்கூடிய இடத்துல கவனம் செலுத்துங்க. நீச்சமடையக்கூடிய இடத்துல கவனத்தை செலுத்தாதீர்கள். ஆனால் ஒரு மனிதன் அங்கதான் நோக்கி அவன் கவனத்தை முழுமையாக செலுத்துவான். உச்சமான குரு கடகத்திலிருந்து மகரத்தை பார்ப்பது. இங்க பாருங்க, நிமிர்த்தமா கேட்டுட்டோம், சகுனமா பார்க்க போறோம். குருவே இப்ப வரார். குருவோடைய அனுகிரகம் உண்டு. குரு அருளின்றி இறை அருள் இல்லை. இறைவனோட அருள் பாலிச்சுறார், குரு அருள் பாலிக்கணும்ல. அந்த குருவே வரக்கூடிய நேரத்தில் மகரத்தை பற்றி பேசுறதுனால உண்மையிலே உங்கள் அனைவருக்குமே பரிபூர்ண குருவோடைய கடாட்சகமும் அனுகிரகமும் உண்டு. நீங்கள் ஒவ்வொரு ஜீவ சமாதிக்கும் போங்க, ஒவ்வொரு சித்தர்களையும் வழிபடுங்க. அதில் யாரோ ஒரு சித்தர் உங்களை இறுக்கி பிடித்துக் கொள்வார். அவர்களை பிரதான குருவாய் எடுத்துக்கொண்டு உங்கள் வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு போங்கள். அவர் முன்னே உங்களுக்கு வழிகாட்டுவார், பின்னே நீங்கள் செல்லுங்கள். வாழ்க்கையில் பிறந்த பிறவி பலனை நீங்கள் அடைவீர்கள். இதுதான் உண்மையான விஷயம். ஏன்னா இந்த சகுனம் நிமித்தத்துக்கு உண்டான பவர் என்னன்னு எனக்கு, ஏன்னா ரொம்ப வருஷமாக நான் அதில் இருக்கிறதுனால அதை மிஞ்சி அது வேறு எதுவுமே கிடையாது. நான் என் கையில் கூட அதிகமாக சாஃப்ட்வேரு, ஃபோனு, ஜாதகம்லாம் வச்சுருக்க மாட்டேன். ஜாதகம் சாஃப்ட்வேர்லாம் யார் எப்போ ஃபோன் பண்ணாலும் அந்த டைமில் சகுனமாக நிமித்தம் என்ன சொல்லுதோ அதை தான் சொல்லுவேன். எவ்வளோ பெரிய பிரச்சனைக்கு தீர்வும் அதில் தான் சொல்லுவேன். அப்படி சொல்லி எவ்வளோ பேருக்கு அது சக்ஸஸை கொடுத்துருக்கு, இதிலையும் கொடுக்கும். அதனால் சார் நீங்கள் குருன்னு சொல்லிட்டீங்க, நான் 18 சித்தரா, இப்படிலாம் நிறைய பேருக்கு நிறைய டவுட்டுங்க இருக்கும்.
அப்போ யாரை நீங்கள் குருவாக எடுத்துக்கொள்ளலாம்? மகரம் என்பது காலபுருஷனுக்கு 10ஆம் இடம், சனியோடைய வீடு, சந்திரனுடைய நட்சத்திரங்கள். சனியும் சந்திரனும் என்ன, சாப்பாடு ஆக்கும்போது மரத்தில் ரைஸை புடைச்சி கல் எடுத்து போடுறாங்கன்னா அது சனி சந்திரன் அர்த்தம். கல்லுனா சனி, உணவுனா சந்திரன். அந்த சனியோடைய வீட்டிலே சந்திரனுடைய ராசி இருக்குது. அப்போது வள்ளலார் என்ன சொல்கிறாருன்னா, கடை விரித்தேன் கொள்வார் இல்லை. எவ்வளோ விஷயத்த விரித்து வச்சுருக்கீங்க, வாழ்க்கைக்கு தேவையானது எவனுமே எடுத்துக்கலன்னு வருத்தப்படுறார். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன். மனுஷன் பிறந்து இறக்குறானே, எதுக்கு பிறக்கிறான் எதுக்கு வாடுறானே தெரியான்னு வருத்தப்படுறார். 24 மணி நேரமும் அடுப்பு எரியக்கூடிய ஒரு இடம் வடலூர். சனியும் சந்திரனும் நிச்சயமாக அங்கே வேலை செய்யும் பெரிய லெவலில். ஏன்னா குரு உச்சம் கடகத்தில் வேறு, அப்படியே ஜோதி ஆயிட்டார். என்னுடைய ஒரு ஆலோசனை தான் வடலூர் வள்ளலார். இல்லை சார், நான் மகரத்தில் பிறந்திருக்கேன், எனக்கு நான் ராகவேந்திரரை கும்பிட்றேன், சாய்பாபா கும்பிட்றேன், ஆனால் ஏதோ ஒரு மகானை சித்தர்களை வழிபடுங்கள். உங்களுக்கு என்ற ஒரு இதுவரைக்கும் ஒரு பிரதானமான மகான்கள் சித்தர்கள் இல்லை என்றால் நீங்கள் வடலூர் வள்ளலாரை பிரதான குருவாக ஏற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் வேறு லெவலில் ஆகிடுங்க. ஏன்னா என்றைக்குமே ஒரு பதட்டமான சூழ்நிலை மகரத்துக்கு உண்டு. காலபுருஷனுக்கு 10ஆம் இடம், 10ஆம் இடத்துல பேர் கர்மஸ்தானம் சொல்கிறோம், சுமை தூக்கக்கூடிய இடம் சொல்கிறோம். ஒரு சுமையை எவ்வளோ தான் தூக்க முடியும்? 10ஆம் இடத்துல ராசிநாதனே உச்சம் அடைகிறாரு, 4ல் வேறு நீச்சம் அடைகிறாரு. அப்போ சொத்து சுகம் தாயார் வழி எல்லா பிரச்சனையும் மேஷத்துக்கு பார்த்த மாதிரி மகரத்துக்கும் பார்க்குறோம். அப்போ இதுலேருந்து ஒரு விடிவு காலம் எப்போ? ஒரே விடிவு காலம். குருவின் பார்வை கடைக்கண் அளவு உங்களை பார்க்கும் பொழுது உங்கள் வாழ்க்கை மாபெரும் மாற்றத்தை சந்தித்தே தீரும். சின்ன விஷயத்துக்கெல்லாம் மகரத்தை நம்பி நீங்கள் ட்ராவல் பண்ணலாம். சரி, எந்த ராசியாக இருந்தாலும் ஒரு வெளியூருக்கு போகிறீங்கன்னா மகரத்தை கூட கூட்டம் போகலாம். ஏன்னா சில்லறத்தனமாக நடந்துக்க மாட்டாங்க, மெச்சூர்டாக பிஹேவ் பண்ணும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் தெளிவாக பேசி கூட்டணும், இதுதான் ஒரு பெரிய விஷயம். ஏன்னா மகரம் காலபுருஷனுக்கே 10வது ராசின்றதுனால போகிற இடத்துல மொத்த பிளானையும் சொதப்போம், இல்லை மொத்த பிளானையுமே அதை சூப்பராக ஃபைனல் பண்ணி ரிசல்ட்டோட வரும். 2 எக்ஸ்ட்ரீமுமே எப்பவுமே இருக்கும். எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு குழந்தை பிறக்க வேண்டும். எத்தனாம் இடத்தை பாருங்கள்? 5ஆம் இடத்தை பாருங்கள். 5ஆம் இடம் நல்லா இருந்தால் குழந்தை பிறக்கும், 5ஆம் இடம் சரியில்லைன்னா குழந்தை டிலே ஆகும். அதே தான், ஒரு இடத்துல என்ன ப்ளஸ் இருக்கோ அதே மைனஸ் அதே இடத்துல தான் இருக்குது. இங்கே தான் நம்ம ஆள் போட்ட விட்டுறாங்க. குழந்தை பிறக்கிறதுக்கு 5ஆம் இடம், தகப்பனாகிறதுக்கு 9ஆம் இடம், இப்படி மாற்றி மாற்றி பார்க்க வேணாம். எங்கே நம்மளுக்கு எந்த பாவத்தில் ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்கிறோமோ அதே பாவத்தில் தான் அதோடைய மைனஸும் சேர்ந்துருக்கும். ஸோ இந்த மகரம் என்பது காலபுருஷனுக்கு 10ஆம் இடம். இயற்கையாகவே காலபுருஷனுக்கே உங்கள் 10ஆம் இடத்தில் ஜென்ம ராசி அமைந்த காரணத்தால் இவர்கள் சுமை தூக்கி, கடகத்துக்கு அடுத்து ஒரு சுமை தூக்கி இவர்கள் குருவுடைய அனுகிரகம் ஆசீர்வாதம் பெற்றவர்கள். காஞ்சி பெரியவர், மகா பெரியவர், பாம்பன் சுவாமிகள், வள்ளலார், இந்த மாதிரியான குருவோடைய பரிபூர்ண ஆசீர்வாதம் இருக்கக்கூடிய ஒரு நபர் இந்த மகர ராசி. இவர்களுடைய பொறுமைக்கு என்றைக்குமே வெற்றி உண்டு. இவர்கள் பொறுமையாக இருக்கிறதுக்கு காரணமே இவர்கள் சின்ன சின்ன விஷயத்துக்கு என்றைக்குமே ஆசைப்பட மாட்டாங்க. வெயிட் பண்ணாலும் ஒரு சரியான கோல் அடிக்கணும் தான் நினைப்பாங்களே கண்டி, சும்மா ஒரு ரவுண்டு போயிட்டு வரலான்னா போக மாட்டாங்க. போனால் கோல் அடிச்சிடணும், அந்த மாதிரி வெயிட் பண்ணி அடிக்கக்கூடிய ஒரு கை தேர்ந்த ராசினா அது மகரம் தான் சார். வாழ்க்கையில் முடிஞ்சால் ஒரே ஒரு முறை திண்டுக்கல் பக்கத்தில் ஒட்டஞ்சத்திரன்னு ஒரு ஊர், அந்த ஒட்டஞ்சத்திரத்துலேருந்து உள்ளே போனீங்கன்னா தெத்துப்பட்டின்னு ஒரு ஊர். தெத்துப்பட்டி ராஜகாளி அம்மன் கோயில். இன்றைக்குமே ஆசியா கண்டத்திலே ஒரு நாளைக்குமே அந்த நவகிரகத்தை இன்றைக்கி கோச்சார அடிப்படையில் எப்படி இதை நவுத்தி வைக்கக்கூடிய ஒரே இடம் தெத்துப்பட்டி ராஜகாளி அம்மன் தான். இன்றைக்கி குரு எங்கே இருக்கிறார், இன்றைக்கி சந்திரன் எங்கே இருக்கிறார், அப்படியே நவகிரகத்தை நவத்தி வச்சு பூஜை பண்ணுவாங்க. அந்த இடத்துக்கு போயிட்டு வாங்க. முடிஞ்சால் செங்கோல் பூஜைன்னு ஒன்று இருக்குது. 350 300 நினைக்கிறேன், தெரியல எனக்கு சரியா. நான் போகும்போது 350 300 நினைக்கிறேன். பண்ணுங்கள், பெரிய மாற்றம் வரும் சார். நீங்கள் தெத்துப்பட்டி போயிட்டு வர சொன்னீங்க, போயிட்டு வந்துட்டேன். இப்போ குருவை கும்பிடணுமா வேணாமல் டவுட் வரும். குரு என்பவர் உங்கள் கடைசி வரைக்கும் உங்கள் லைஃப் லாங் குருவை பிடிச்சிக்கணும். ஜஸ்ட் அதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு நல்ல ஒரு லீடு வேணும், ஒரு நல்ல லூப் ஹோல் வேணும், நல்ல ஒரு மாற்றம் வரணும்னா தெத்துப்பட்டிக்கு போயிட்டு வந்துருங்க. அதுவும் பெரிய மாற்றத்தை இருந்தாலும் சாமி, ஒரு சில உறவுகள் என்ன சொல்லுவாங்கன்னா, சாமி சொல்கிறீங்க நாங்கள் எல்லாம் பண்ணுறோம், ஆனால் எங்கள் வாழ்க்கையில் அடுத்த அடி கூட வச்சு முன்னேற முடியலையே, அது காரணம் என்னன்னு கேட்பாங்க மகரத்தில். அவங்களுக்கு என்ன சாமி பண்ணும்? எவ்வளோ ட்ரை பண்ணுறோம், டக்குன்னு சக்ஸஸ் ஆக முடியலன்னா ராசின்னு அதை 4ஆம் இடத்துல நீச்சமேறார. இந்த 4ஆம் இடம் என்பது சுகம் சார்ந்த விஷயங்கள். அந்த இடத்துல அவங்களுக்கு திருப்தியே இருக்காது, என்றைக்குமே திருப்தி இருக்காது. அதுக்கு ஒரே வேலை என்னென்னா 10ஆம் இடத்துல உச்சமாகக்கூடிய வேலையை இவர்கள் செய்ய வேண்டும். மகரத்தில் பிறந்தவர்கள் மாமனார் மாமியாருடைய அனுகிரகம், மாமியாருடைய ஆசீர்வாதம்
எப்பெல்லாம் உங்களுக்கு இருக்குதோ அப்பெல்லாம் 10ஆம் இடம் வேலை செய்து வலுவாக 4ஆம் இடத்தை தூக்கி விட்டுரும். 10ன கால் முடி சார். நீங்கள் உண்மையிலே மகரத்தில் பிறந்தவர்கள் பாத யாத்திரை செல்வது அதை விட ஒரு சிறந்த ஒரு வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கு உண்டான பாதை வேறு எதுவுமே இல்லை. முட்டி வலிக்க நீங்கள் ஒரு மலை ஏறி கீழே இறங்குங்க. இந்த விஞ்சில் போகிறேன், காரில் போகிறேன், ரூப் காரில் போகிறலாம் சொல்லாதீங்க. ஏன்னா 10ஆம் இடத்தை நீங்கள் வேலை செய்யுங்க. உச்சமான இடம் வேலை செய்யட்டும், நீச்சம் கண்டிப்பாக உங்களுக்கு உச்சமாக மாறும். இதான் இந்த பௌர்ணமி கிரிவலம் போகிறதுலாம் உங்களுக்கு நல்ல பயங்கர முட்டி வலிக்க செய்கிற அனைத்துமே இவர்களுக்கு பயங்கரமான ரிசல்ட் விடுவோம். கிரிவலம் போவது, மலை ஏறி மலை இறங்குவது, பாத யாத்திரை செல்வது, பாத யாத்திரை போகிறவங்களுக்கு தண்ணி கொடுக்குறது, சாப்பாடு கொடுத்து எல்லாம் பெரிய மாற்றத்தை கொடுக்கும். நம்மளே ஒரு ஈவெண்ட் வந்து இந்த தைப்பூசத்துக்கு பழனி பாத யாத்திரையில் செய்யணுன்றப்போ முடிஞ்சால் மகர ராசிக்காரங்க வந்து சேர்ந்து. நிச்சயமா சாமி. நெஞ்சாத நன்றிகள் சாமி. சுகமே. நன்றி சார். நன்றி சார்.